ஒர்க் சைட்டட் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டோட லாஸ்ட் பேஜில் தான் ஒர்க் சைட்டட் இருக்கும். இது வந்து சேம் லைக் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் சைட் பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் எங்கள் பாடி ஆஃப் த பேப்பரில் என்ன கண்டென்ட் நம்ம எழுதியிருக்கோமோ அதை எங்கேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க, எந்த சோர்ஸ் மூலியமாக எடுத்திருக்கீங்க, அதை வந்து நீங்கள் இந்த ஒர்க் சைட்டில் கொடுக்கணும். இவ்வளோ தான் சிம்பிள். இதில் வந்து ஃபுல்லாக டீட்டெயில் இருக்கும். ஒர்க் சைடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 9 இது இருக்கும். அதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து ஆத்தர் நேம். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் தான் போடணும். ஆத்தர் நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு ஆத்தர் நேம் வச்சுதை மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து சோர்ஸ் மூலியமாக எடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஸ்மித் அப்படின்னா இதை எப்படி எழுதணும் அந்த ஒர்க் சைட்டடில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மித் கமா ஜேன் அப்படின்னு எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2 ஆத்தர் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆத்தர் நேம் எப்பயும் போல் ஒர்க் சைட்டில் எழுதுகிற மாதிரி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்டாகவும் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்டாகவும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஸ்மித்தை வந்து ஸ்மித் கமா ஜேன் எழுதிட்டு அண்டு செகண்ட் ஆத்தர் வேறு இருக்காங்கல்ல அண்டு போட்டு அந்த ஆத்தர் நேமை எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே எழுதிடணும். இதுதான் வந்து 2 ஆத்தர்ஸ் கொடுத்தா. சப்போஸ் 3 ஆர் அதுக்கு மேலே நம்ம ஆத்தர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா ஜேன் ஸ்மித்தே நான் சொல்கிறேன். ஸ்மித் கமா ஜேன் கமா எக்ஸட்ரா எட் ஆல் அப்படின்னு சொல்லி போடணும். இடி அண்ட் ஆல். ஆளுக்கு டபுள் இல்லை ஒரே எல் தான், ஏஎல் ஆல் அப்படின்னு போட்டோம். இதுதான் ஆத்தர். அண்டு வந்து இப்போ இப்போ வந்து ஆத்தர் நேமே இல்லை, ஆத்தர் நேம் வச்சு நீங்கள் எடுக்கலை அப்படின்னா இப்போ இன்ஸ்டியூட்டு இல்லைன்னா ஆர்கனைசேஷனல் ஆத்தர் அப்படின்னு ஏதாவது எடுத்தீங்கன்னா அதை வந்து எப்படி வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் மாடிஃபையே பண்ணக்கூடாது. இப்போ ஆத்தர்ஸ் நேமை மாடிஃபை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஆத்தர்ஸ் நேமே கொடுக்காம இன்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷனல் ஆத்தர் நேம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து எந்த மாடிஃபையும் பண்ணக்கூடாது, எப்படி இருக்கோ அப்படியே போட்டுறணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து ஆத்தர் நேம். சப்போஸ் ஆத்தர் நேமே இல்லைப்பா அப்படின்னா அதை வந்து விட்டுறணும், ஆத்தர் நேமே விட்டுறணும். அதை தவிர்த்து வந்து வேறு ஏதாவது அன்னோன் ஆத்தரோ இல்லை வேறு ஏதாவது ஆத்தரோ நீங்கள் போடக்கூடாது. ஆத்தர் நேமே இல்லைன்னா ஆத்தர் நேமை விட்டுட்டு நெக்ஸ்ட் டாபிக் போயிடணும். ஆத்தர் நேம் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தர் நேம். ஆத்தர் நேம் எப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறேன். ஆத்தர் நேம் வந்து எப்படி போடணும் ஒர்க் சைட்டில் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்டாகவும் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்டாகவும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேன் ஸ்மித் அப்படின்னு இருக்குன்னா ஸ்மித் கமா ஜேன் அப்படின்னு போடணும். 2 ஆத்தர் நேம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேமை எப்பயும் போல சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த அண்டு போட்டு செகண்ட் நேமை எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே போட்டுடணும். 3 இல்லைன்னா அதுக்கு மேலே ஆத்தர்ஸ் நேம் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் எப்பயும் போல் போட்டுட்டு ஸ்மித் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு ஸ்மித் கமா ஜெயின் அப்படின்னு போட்டு கமா போட்டு இடி போட்டு ஆல் அப்படின்னு போட்டுரும். அப்படின்னா நிறையா ஆத்தர்ஸ் வர்றாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். அவ்வளோதான். இப்போ வந்து ஆத்தர்ஸ் நேமே வந்து மென்ஷன் பண்ணல, ஆர்கனைஷியல் ஆத்தர்ஸ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாடிஃபையும் பண்ணக்கூடாது. அங்கே என்ன அந்த இன்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம போட்டுடணும். சப்போஸ் நம்ம எந்த ஆத்தர் நேமுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதை வந்து அந்த ஆத்தர்ஸ் அந்த சப்ஜெக்டே வந்து விட்டுறணும். அந்த ஆத்தரை நம்ம போட தேவையில்லை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைட்டில் போயிடணும். அதை தவிர்த்து நம்ம ஆத்தர் நேமே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆத்தர் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. இவ்வளோதான் வந்து ஆத்தர். நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணால் டைட்டில் எப்படி போடணும் அப்படின்னா கேபிட்டலில் போடணும். கேபிட்டலில் ஃபாலோ த ரூல்ஸ் நாட் த சோர்ஸ். கேபிட்டலில் போடணும். என்ன சோர்ஸில் எப்படி இருந்தாலும் டைட்டில் வந்து கேபிட்டலில் தான் போடணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ் கேபிட்டலில் தான் போடணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு கொஞ்சம் பெருசாகவும் அப்படி போடணும். அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் வந்து கேபிட்டலைஸில் போடக்கூடாது அந்த டைட்டிலில் அப்படின்னா ஆர்டிகல்ஸை போடக்கூடாது. ஏ அண்ட் டியில் ஆர்டிகல்ஸை போடக்கூடாது. ப்ரிப்போசிஷன் ஆஃப்டர், அகெயின்ஸ்ட், பிட்வீன் அதெல்லாம் வந்து ஹெட்டிங்கில் அப்படி நம்ம கொடுத்துருந்தோம். பிட்வீன், ஆஃப்டர் தி, போஸ்ட் கலோனியல் அப்படின்னு ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ஆஃப்டரை வந்து நீங்கள் கேபிட்டலில் போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், அதாவது அண்ட், பட், ஃபார், நாட் அதெல்லாம் வந்து நீங்கள் கேபிட்டலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் டைட்டில். அண்டு வந்து இதில் என்னென்ன இன்னும் இருக்குன்னா லார்ஜ் ஒர்க்ஸ் கோயிங் இட்டாலிக்ஸ். ரொம்ப டைட்டில் வந்து ரொம்ப லார்ஜாக போச்சுன்னா பெருசாக போச்சுன்னா நீங்கள் எதாவது இட்டாலிக்ஸில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸு, வெப்சைட்டு, மூவிஸ்
அதெல்லாம் வந்து நீங்கள் டைட்டிலில் அந்த டைட்டில் வச்சு கொடுக்குறீங்கன்னா அந்த புக்ஸ் பேர் இல்லைன்னா வேறு ஏதாவது மேகசின் ஏதாவது வெப்சைட் பேர்லாம் கொடுக்குறீங்க டைட்டிலில் அப்படின்னா அதெல்லாம் வந்து இட்டாலிக்ஸில் எழுதணும் அப்படின்றாங்க. இப்போ ஸ்மாலர் ஒர்க்ஸ் கோ இப்போ ஸ்மாலராக நீங்கள் டைட்டில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே போடணும். கொட்டேஷன் மார்க்ஸ்குள்ளே நீங்கள் டைட்டிலில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸு இல்லைன்னா டிவி எபிசோடு இல்லைன்னா டிக்ஷனரி. இப்போ வந்து நான் இந்த டிவி எபிசோட வந்து டைட்டில் எடுத்து நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த டிவி எபிசோடில் டைட்டில் மட்டும்தான் நான் போடுவேன். அப்போ வந்து கொட்டேஷன் மார்க்குள்ளே போடணும். இப்போ வந்து சிம்பிளாக சொல்கிறேன், டைட்டில்னால் கேபிட்டலைஸில் இருக்கணும். எதெல்லாம் கேபிட்டலில் இருக்கக்கூடாது அப்படின்னா ஆர்டிகல்ஸ் கேபிட்டலில் இருக்கக்கூடாது, ப்ரிப்போசிஷன் கேபிட்டலில் இருக்கக்கூடாது, கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் கேபிட்டலில் இருக்கக்கூடாது. சப்போஸ் நம்ம லார்ஜாக வந்து டைட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து இட்டாலிக்ஸில் எழுதணும். இப்போ ஷார்ட்டாக எழுதுகிறோம் அப்படின்னா அதெல்லாம் கொட்டேஷன் மார்க்குள்ளே எழுதணும். அவ்வளோதான் டைட்டில். ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர், அதுக்கடுத்து டைட்டில். நெக்ஸ்ட்டு வந்து டைட்டிலில் வந்து எண்ட் ஆஃப் தி டைட்டில் இன்னும் பீரியடும் போடணும். புட் தி பீரியட் இன்சைட் தி கொட்டேஷன். இப்போ வந்து இந்த இதில் ஸ்மால் ஒர்க்கில் இந்த டைட்டில் போடுறோன்னா அதை ஃபாலோ பண்ணி அதோட பீரியடையும் நம்ம இந்த கொட்டேஷன் மார்க்கில் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர் டைட்டில். கண்டெய்னர் டைட்டில்னால் இந்த சப்டைட்டில் மாதிரி தான். சப்டைட்டில் அப்படி சொல்லுவேன், அதுதான் கண்டெய்னர் டைட்டில். கண்டெய்னர் டைட்டிலை எப்படி போடணும்? நெசசரி ஃபார் ஆல் ஸ்மாலஸ்ட் ஒர்க், the large body of the works that contains the smaller one. இதை வந்து எதுலேருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்படின்னா நேம் ஆஃப் த அதோட அந்த டைட்டிலில் வந்து எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம்? நேம் ஆஃப் த டிக்ஷனரி, நேம் ஆஃப் தி வெப்சைட், நேம் ஆஃப் தி நியூஸ் பேப்பர். ஒன்று எதுலேருந்து எடுத்திருக்கோமோ, ஒன்று நியூஸ் பேப்பராக இருக்கலாம், டிக்ஷனரியாக இருக்கலாம், வெப்சைட்டாக இருக்கலாம். இது வந்து கண்டெய்னர் டைட்டில் வந்து இதுலேருந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். டைட்டில் கேஸ் இன் இட்டாலிக்ஸ், அது வந்து இட்டாலிக்ஸில் இருக்கணும். அதை வந்து நம்ம அந்த டைட்டில் நம்ம என் பண்ணும்போது கண்டெய்னர் டைட்டிலை என் பண்ணும்போது கமா போட்டு என் பண்ணணும். டைட்டில் முடிஞ்சு கண்டெய்னர் டைட்டில் போகும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த டைட்டிலில் வந்து கண்டெய்ன்ஸ் வந்து ஸ்மாலர் ஒன்னாக இருக்கணும். அதை வித் டிக்ஷனரி கொட்டேஷன், நேம் ஆஃப் டிக்ஷனரியாக இருக்கலாம், இல்லைன்னா நேம் ஆஃப் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை நேம் ஆஃப் நியூஸ் பேப்பராக இருக்கலாம். அது எப்படி இருக்கணும்? அது கண்டெய்னர் டைட்டில் வந்து இட்டாலிக்ஸில் எடுக்கணும். அது வந்து அந்த கண்டெய்னர் டைட்டில்ஸ் எழுதி முடிக்கும் போது கமாவோட முடிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்து ஒன் கான்ட்ரிபியூஷன். இன்னும் 3 இது பார்த்துட்டோம். கான்ட்ரிபியூஷன் வந்து 4. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா எடிட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேஷன் ஆர் எக்ஸெட்ரா. இதை வந்து நம்ம ஒர்க் சைட்டில் நம்ம கொடுக்கணும். கான்ட்ரிபியூஷன்னா இதில் வந்து நம்ம எடிட் பண்ணி போடுவோம். டிரான்ஸ்லேஷன் அவங்களோட டிரான்ஸ்லேஷனை நம்ம போட்டிருக்கலாம். அதெல்லாம் வந்து எப்படி போடணும் அப்படின்னா by title, edited by John Dio, performance by அந்த ஆத்தர். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா சம்திங் எடிட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேஷன் இவங்களோட நேமை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும், டைட்டிலாக எப்படி அடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டெய்னர் டைட்டிலுக்கு அடுத்து இன்னொரு கான்ட்ரிபியூஷன், அதாவது எடிட்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்லேஷன் அவங்களோட நேமை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எடிட்டட் பை தி ஜான் டோ அவங்களோட நேம், சம்திங் ஏதாவது எந்த ஆத்தரோட நேம், அதுக்கடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பை த ஆத்தர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து கான்ட்ரிபியூட்டர்ஸ். அதுக்கடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து விஷன், வெர்ஷன், VERSION, வெர்ஷன். வெர்ஷன் அப்படின்னா யூஸ் ஆஃப் யுவர் சோர்ஸ் மல்டிபிள் எடிஷன். இப்போ நம்ம ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய எடிஷன் இருக்கலாம். நம்ம வந்து ஒருத்தவங்களோட எடிஷன், இப்போ எம்எல்ஏ ஹேண்ட் புக்லாம் இருக்குது, நம்ம 8th எடிஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். சம்திங் வேறு யாராவது வந்து 7th எடிஷன் இல்லைன்னா 6th எடிஷன் ஃபாலோ பண்ணலாம்ல. வேர்ஷனை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ட் எடிஷனாகவும் இருக்கலாம், இல்லைனா அதர் டைப்பாகவும் இருக்கலாம். இப்போ நம்பர் எடிஷன் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா த தேர்ட் எடிஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் நம்பராக போடணும். 3RDED தேர்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லி போடணும். அதர் டைப்ஸ் அப்டேட்டட் எடிஷன் பிகம்ஸ் அப்படின்றத வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட்டட் எடிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேருந்து சோர்ஸ் அந்த மூலியமாக எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒர்க் சைட்டில் அப்டேட்டட் இடி அப்படின்னு சொல்லி போடணும். இப்போ இதை போட்டுட்டு வேர்ஷனை போட்டு எந்த எடிஷன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோமோ அந்த எடிஷனை நம்ம எந்த நம்பர் வைஸில் நம்ம போடணும். சப்போஸ் அந்த அதர் டைப் அப்டேட்டட் எடிஷன் அப்படின்னா அப்டேட்டட் இடி அப்படின்னு சொல்லி போடணும். போட்டுட்டு கமா போடணும், என் வித் கமா அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர்.
நம்பர் அப்படின்னா வி யூஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வித்தவுட் லேபிள் வச்சு நம்பர் போடணும் அப்படின்னா இந்த பார் மேலே பார் போடுறது, கீழே வந்து அண்டர்லைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ என்ன நம்பரோ அந்த நம்பர் மட்டும் போடணும். எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜேர்னல் ஆர்டிகல்ஸ்னால் வந்து ஏதாவது கீழே நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் வந்து வால்யூம் நம்பர், இஷ்யூஸ் நம்பர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செகண்ட் இஷ்யூ ஆஃப் 24th வால்யூம். இப்போ வந்து ஒரு வால்யூம் இருக்குது, அதில் நம்ம ஒரு இந்த நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நம்ம இந்த 4th இஷ்யூ எடுக்கிறோம் இல்லைன்னா இந்த இஷ்யூ எடுக்கிறோன்னா அதை மென்ஷன் பண்ணணும். நீங்கள் நம்பர் வைஸில் மென்ஷன் பண்ணணும். இதுதான் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் இஷ்யூ ஆஃப் 24th வால்யூம் 24th நம்பர் 2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஆல்சோ யூஸ்டு மேகசினில் இருந்துச்சாலும் நீங்கள் அப்படி மேகசின் வச்சும் போடலாம், காமிக் புக்ஸ் வச்சும் போடலாம், ஏன்னா டிவி ஷோஸ் வச்சும் போடலாம். இந்த எபிசோட் இத்தனாவது எபிசோட் அப்படின்னு சொல்லி போடலாம் டிவி ஷோஸ்னால். அப்படி நம்பரை மென்ஷன் பண்ணணும். நம்பர்ஸ், இதுதான் வந்து 6th டாபிக் நம்பர்ஸ். இது நம்பர்ஸ் முடியும் போது இந்த கமா போடணும், கமாவை நீங்கள் மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து 7th ஹெட்டிங் என்னன்னா பப்ளிஷர் அப்படின்னா இப்போ வந்து புக்கில் யார் இப்போ வந்து எழுதினவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க, பப்ளிஷ் பண்ணவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. இப்போ வந்து டிவி ஷோஸ்லேயே வந்து ரைட் பண்ணது ப்ரொடியூசர்னா நம்ம பப்ளிஷர்னு சொல்கிறோம். அவங்கள வந்து மென்ஷன் பண்ணணும். இல்லைன்னா வெப்சைட் இருக்குமோ அந்த வெப்சைட்லேருந்து யார் அந்த பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த வெப்சைட்டை இந்த சோர்ஸை வந்து இந்த வெப்சைட்டில் யார் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம போடணும். அப்படிங்கிறாங்க. அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா எப்படி இருக்கோ அப்படியே போடணும் அப்படின்றாங்க. டோன்ட் இன்க்ளூட் த சிட்டி ஆஃப் பப்ளிகேஷன். அப்படின்னா வந்து நம்ம இந்த பிளேஸை வந்து நம்ம பப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இப்போ நம்ம திருப்பூரில் வந்து பப்ளிகேஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருப்பூர் 8th எடிஷன் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. வெறும் நம்ம 8th எடிஷன் மட்டும்தான் போடணும். சிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது இந்த பப்ளிஷரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் கமா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே என் வித் கமா அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து இப்போ வந்து சப்போஸ் நம்ம புக்ஸ்லேருந்து நம்ம டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னா அதை வந்து காப்பிரைட் அப்படின்னு சொல்லி நம்ம புக்லேருந்து அப்படியே நம்ம காப்பிரைட் பண்ண முடியாது. மோஸ்ட் ரீசன்ட் டேட்டா வந்து காப்பரேட் பேஜஸ் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம அதை புக் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த காப்பிரைட் பேஜஸ், இந்த பேஜ் வந்து எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் நம்ம இது வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைட் பி டிஃப்ரெண்ட் தென் தி காப்பிரைட் டேட்டா. கொஞ்சம் அந்த அப்படியே காப்பி பண்ணால் காப்பிரைட் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க, நம்ம ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ டேட்டாவை எப்படி இது பண்ணுன்னா இந்த சோர்ஸ்லேருந்து எழுதியிருக்கேன், காப்பிரைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காப்பிரைட் இந்த சோர்ஸ்லேருந்து காப்பிரைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படிங்கிறாங்க. காப்பரேட்டுன்னு சொல்லி இப்போ இது பண்ணணும். அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இல்லைன்னா டேட்டா போஸ்ட் இல்லைன்னா டிவி போர்டு அப்போ அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபுல் டேட்டா, அதாவது ஃபுல் டேட் எங்கேருந்து எப்போருந்து எடுத்தீங்க, எந்த நாளில் எடுத்தீங்க, அதை ஃபுல்லாக போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் December 2 நம்ம எடுத்திருக்கோம், இன் 2016 எடுத்திருக்கோம் அப்படின்னா இன் 2016 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேர்னல் டேட்டே இல்லை அப்படின்னா அதை வந்து இது பண்ணணும். அதுக்காண்டி டோன்ட் ஃபர்கெட் த அசஸ் டேட்டா. நம்ம டேட்டாவை வந்து நம்ம டேட்டே இல்லை அப்படின்னா அதை விட்டுறணும். ஆனால் வந்து அக்சஸ் டேட்டை வந்து மறக்காமல் நம்ம போட்டுறணும். முடியும் போது கமாவோட அந்த டேட்டை போட்டுறணும் அப்படின்றாங்க. இதில் வந்து டேட்டானா எந்த நாளில் எப்போ எங்கே, எந்த நாளில் எப்போன்னு இல்லை, எந்த டேட் எந்த மந்த் இந்த மாதம், இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும் டேட்டாவில். அவ்வளோதான். இது வந்து நம்ம புக்கில் இருந்து மென்ஷன் பண்ணலாம், டிவி அந்த இதுலேருந்து மென்ஷன் பண்ணலாம், இந்த நியூஸ் பேப்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம், ஜேர்னல் ஆர்டிகல்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டேட்டாவில். அடுத்து 9th ஒன், இதை தான் லாஸ்ட்டு. லொக்கேஷன் அப்படின்னா எங்கே இப்போ இந்த புக்லேருந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ புக்லேருந்து எல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கோம், அந்த பாயிண்ட் நமக்குள்ளே என்ன சப்ஜெக்டோ அதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதை வந்து எங்கே எத்தனாவது பேஜில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும்.
அது எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கிள் பேஜ் நம்பர். பேஜ் நம்பர்னா பி, ஃபார் எக்ஸாம்பிள் P,42 அப்படின்னு போடணும். அப்படின்னா பேஜ் நம்பர் 42ல் நான் 42 அந்த பேஜ் நம்பர்லேருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு போடணும். சப்போஸ் ஒரு புக்லேருந்து 2-3 பேஜில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னா பிபி அப்படின்னு போட்டு கமா போட்டு இந்த பேஜ் டு இந்த பேஜ் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போடணும். ஜேர்னல் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எப்படி வந்து போடணும் அப்படின்னா அந்த ஜேர்னல் ஆர்டிக்கல்னு ஒரு ஏதாவது ஒரு லெட்டர்ஸ் மாதிரி 4-5 லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் நம்ம வெப் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம், இன்டர்நெட்லேருந்து வெப் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த யூஆர்எல் இருக்கும்ல, http கோலன் ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த அந்த ஃபுல் யூஆர்எல் கோடை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் எக்ஸாம்பிளாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சஸ் டேட்டா அப்படின்னா ஆக்சஸ் டேட்டாவும் நீங்கள் வந்து லொக்கேஷனில் கொடுக்கணும். அது எப்படி இருக்குன்னா ஆக்சஸ்டு இங்கேருந்து நான் ஆக்சஸ் பண்ணேன், இங்கேருந்து நான் எடுத்திருக்கேன், இந்த லொக்கேஷன் இந்த ஆக்சஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன், எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த டேட்டில் இந்த மந்தில் இந்த இயரில் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லொக்கேஷன் கொடுக்கணும். இந்த நாளில் எடுத்திருக்கேன் நான் இந்த சோர்ஸை அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணணும். இதுதான் வந்து ஒர்க் சைட்டட் டீட்டெயில். ஒர்க் சைட்டட் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆத்தரை மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டைட்டிலாக மென்ஷன் பண்ணணும். கேபிட்டலைஸில் போகணும், எதெல்லாம் கேபிட்டலைஸில் போடக்கூடாது, லாங்காக இருந்தால் எப்படி போகணும், ஷார்ட்டாக இருந்தால் எப்படி போகணும் போகணும்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் இதாக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் டைட்டில், ஃபஸ்ட்டு செகண்ட் டைட்டில், அடுத்து கண்டென்ட் டைட்டில். கண்டென்ட் டைட்டில் எப்படி இருக்குன்னா வித் கொட்டேஷன் இட்டாலிக்ஸில் இருக்கும். இட்டாலிக்ஸ் வித் டிக்ஷனரி ஆர் வெப்சைட் ஆர் நியூஸ் பேப்பரோட இருக்கும், வித் கமா போகணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆத்தருக்கும் டைட்டிலுக்கும் மட்டும்தான் லாஸ்ட்டாக முடியும் போது கமா போட மாட்டோம். அதுக்கடுத்து ஃபுல்லாக இதுக்குமே வந்து நம்ம கமா போடுவோம். அடுத்து கான்ட்ரிபியூஷன்னா எங்கேருந்து ஃபஸ்ட் அதோட எடிட்டர் இல்லைன்னா டிரான்ஸ்லேஷன் இல்லைன்னா எங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணால் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது அப்படின்றத நம்ம எழுதணும். அது வந்து வித் கமாவோட போடணும். அடுத்து வேர்ஷன் அப்படின்னா நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அதோட வேர்ஷன் எத்தனாவது வேர்ஷன், 8th வெர்ஷனா 10th எடிஷனா எத்தனாவது எடிஷனாக இருந்தால் மென்ஷன் வந்து நம்பரில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 6th ஒன் வந்து நம்பர் வந்து நம்ம இங்கேருந்து இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இஷ்யூ இப்போ ஒரு புக்கில் நம்ம ஏதாவது இருக்கோம் அப்படின்னா எந்த இஷ்யூ எந்த வால்யூம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணணும். அப்படி நம்பர் வைஸாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பப்ளிஷர்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ புக்லேருந்து எப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து யார் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ண. வெப்சைட் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து இந்த பப்ளிஷர் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணார் அப்படின்றத நம்ம எழுதணும். இதில் வந்து அந்த சிட்டியை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதுவும் கமாவோட முடியும். அடுத்து டேட்டா அப்படின்னா எந்த டேட்டில் பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க. புக்காக இருந்தாலும் காப்பிரைட் வந்து நம்ம வாங்கிடணும். இந்த டேட்டா வந்து காப்பிரைட் வந்து நம்ம ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுலேருந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காப்பிரைட் நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த டேட், எந்த மந்த், எந்த இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ டேட்டே இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது டேட் போடக்கூடாது. வித் கமா. லொக்கேஷன்னா நீங்கள் வந்து அந்த சோர்ஸை வந்து எப்போ எடுத்தீங்க, எந்த நாள் எடுத்தீங்க, எந்த வருஷத்தில் எடுத்தீங்க. இப்போ வந்து ஒரு புக்லேருந்து இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா இது எந்த பேஜில் இருக்குது, எந்த பேஜ் டு எந்த பேஜ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் லொக்கேஷனில். இதுதான் வந்து ஒர்க் சைட்டட் இன் டீடைல். நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.